இருபத்தொரு நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஆண்டவர் பேசி சொன்னது தான். ஒரு வார்த்தை கூட விடாதபடி சொன்ன தீர்க்கதரிசியில் இவர் சின்ன தீர்க்கதரிசியில் 2வது தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவர் சுருக்கமாக ஒரு 3 அதிகாரம் தான் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் தியானிக்கலாம். ரொம்ப நேரம் உங்களுக்கு செலவு பண்ணதுக்கு இல்லைன்னா கூட இந்த மாதிரி சின்ன தீர்க்கதரிசிகளெல்லாம் நீங்கள் தியானிங்க. இதில் நிறைய கருத்துக்கள் நீங்கள் படிக்க முடியும். அதில் உள்ள கருத்துக்களை படிக்கணும்னா அந்த 3 அதிகாரமும் நீங்கள் படிங்க. படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு அதனுடைய கருத்துக்கள் நிறைய தெரியும். அதனால் அவருக்கு சொன்னதில் முக்கியமான காரியம், இந்த வெட்டுக்கிளி தின்னு வருஷங்களுக்கு எதிராக ஆண்டவர் என்ன செய்வார், உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஈடானதை தருவார், அவர்கிட்ட தான் உதவி கேட்கணும்னு சொல்லி ஒரு காரியம் சொல்கிறதும். 2வது காரியம் என்னன்னாக்கி, அவர் ஆவியானவர் எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்லார். நான் யூதர் குலம் இஸ்ரேல் அவங்க மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன காரியங்களை கிறிஸ்து வந்த பிறகு தான் அந்த மாதிரி எல்லார் மேலேயும் ஆவி ஊற்றுவார். அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகளை ஆசாரியர்களை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை முக்கியமாக எல்லார் மேலேயும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசனம். ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. அவர் நிறைய காரியங்கள் அது நியாயத்திற்ப கூட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் 3 அதிகாரம் தான் நீங்கள் படிங்க. இன்றைக்கி அதை தியானிக்க போகிறோம். நமக்கு தியானிக்கிறத தவிர நீங்கள் நிறைய படிக்கும் பொழுது உங்களோட பேசுவார். அதன் மூலமும் நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம். இப்போது நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக எங்களுக்கு இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. தகப்பனே, உங்களுடைய வளமுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். இதை குறிப்பாக ஆண்டவரை எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் நாளே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவரை நீ ஊற்றி வழிநடத்தவனுமா ஜெபிக்கிறையா. நீங்கள் சொன்னது அப்படியே ஆண்டவரை தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே நடந்து நிறைவேறினதே அப்போஸ்தலர் காலத்திலே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபிஷேகித்து நடத்த வேண்டுமாய் நோக்கி பார்க்குறோம் சுவாமி. அப்படி நடத்தப்போருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, அது கீழ்ப்படியே எங்களுக்கு கற்றுத்தாங்க, உதவி செய்யுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நீ பலப்படுத்தி பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுராஜன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி வசந்தோம். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசையா இரட்சகரே,
ஏசையா மீட்பரே, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. தேசமை கலங்காதே மகிழ்ந்து களி கூறு, தேசமை கலங்காதே மகிழ்ந்து நீ களி கூறு. பெரிய காரியங்கள் செய்கிறார் நமக்கு, பெரிய காரியங்கள் செய்கிறார். களங்கள் திறப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும், களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியாய் நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியாய் நம்மை நடத்திடுவார். இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே ஏசையா, மீட்டு தருபவரே ஏசையா. முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும், முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே. வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் தீர்க்கதரிசியை பற்றி அவ்வளோவா சரியான ஒரு ஏதோ எந்த நாட்களில் அவர் இருந்தார் அப்படிங்கிறத ஒரு இது குறிப்பு இல்லைனாலும், அவர் யோவாஸ் காலத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னதாக நம்ம விளக்கங்கள்லாம் படிக்கலாம். எருசலேமில் வாழ்ந்தவர் இவர். இவருடைய யூதாவுக்கு நேரிட போகிற ஒரு நியாய தீர்ப்பை பற்றியும், அந்த வெட்டுக்கிளியை பற்றி, அந்த வறட்சி வறுமை அதை பற்றி, அதில் எவ்வளோ நஷ்டங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் எச்சரிப்போடு இருக்கணும் அந்த எச்சரிப்பை சொல்கிறாரு. ஜனங்கள் மனம் திரும்பணும், உபவாசம் செஞ்சு தேவனை மாத்திரம் வேண்டிக்கணும்னு சொல்லி அதை எச்சரிக்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் உத்தரவு கொடுத்து
மழையை வரிசிக்க பண்ணி தேசத்தை செழிக்க பண்ணுவார்னு சொல்லி இதை சொல்கிறாரு. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேவன் அடுத்தது வந்து தேவன் வந்து பரிசுத்த ஆவியை ஊற்றி அவங்கள வந்து சுத்தப்படுத்துவ ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார்னு சொல்லி இந்த புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே நாளில் அவர் வந்து சொன்னது நிறைவேறுது. அந்த மாதிரி நிறைவேறுத காரியங்கள் இருக்குது நிறையா. அதனால கடைசி காலங்களில் வருகிற காரியங்களையும் பற்றி ஒரு கடைசி 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த 3 அதிகாரம் தான் நீங்கள் அதை படிக்கணும். அதை படித்து தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது யோவேலில் 1வது அதிகாரம், இந்த அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, முதியோர்களே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அப்போ நம்ம பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தெல்லாம் அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த நாட்களில் அவங்க வந்து ஒரு ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்ததா இல்லவே இல்லை. அதனால் தேவ ஜனங்கள் அந்த இயற்கையின் பயங்கரமான அழிவில் வந்து அவங்க கலங்கி போய் இருந்தாங்க. ஆனாலும் வந்து யாரும் வந்து அவங்க ஆண்டவருக்கு பயப்படவே இல்லை. ஆண்டவருக்கு மனம் திரும்பி ஆண்டவர் உதவியை நாடி ஜெபிக்கவே இல்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து பாருங்கள், இந்த வெட்டுக்கிளியை பற்றி சொல்லும் பொழுது இந்த கிராமங்கள்லாம் பயிர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பூரா அழித்து அது நாசமாக்கின போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டங்கள். நம்ம இப்போ பார்த்தோம்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம வயக்காட்டிலலாம் போட்டிருப்பாங்க. அந்த கிராம சைடில் உள்ளவங்களுக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதில் ஏதாவது பூச்சியோ ஏதோ வந்துச்சு, ஏதோ ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அழிவு வந்ததுனாக்கி அவங்களுக்கு அந்த பெரிய நஷ்டமாயிடும். அந்த நாட்களில் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அது வந்து வெட்டுக்கிளினால் உண்டாகுத கொள்ளை நோய் வரும் அப்படின்ட்டு யூதா மேலே அந்த சடிதியில் வரும்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்கிறார். இது வந்து ஒரு பங்கு பாபிலோன் தாக்குதலாம் நிறைவேறிச்சு. அதில் வந்து எதிரிகள் நடந்த இதெல்லாம் விளக்கங்களில் கொடுத்துருக்கிற வசனங்களை நான் சொல்கிறேன். வசனங்கள் மூலமாக நீங்கள் அந்த விளக்கங்களை படிக்கும் பொழுது தான் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியும். இந்த நாட்டை வடதேச அரசர்கள் வந்து அசிரியாவை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதையும் தீர்க்க தரிசனமாக அவர் சொல்கிறார். இந்த கொள்ளை நோய் 4 கட்டங்களில் வெட்டுக்கிளினால் வரும். இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி நீங்கள் படிக்கும் பொழுது அது அவ்வளோ நமக்கு புரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு விளக்கங்களை நான் சொல்கிறேன். 4 பருவங்களில் அந்த நடைபெற்றுன்னு சொல்லி பார்க்கும். அது ஒரு 4 வெட்டுக்கிளியை பற்றி சொல்கிறாரு. அது வந்து நமக்கு அந்த வெட்டுக்கிளியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வேளை தெரியலாம். ஆனால் இங்கே வந்து வேதத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கருத்து நிறைய இருக்கும். அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதல்ல வந்து சமைத்து சாப்பிடுவாங்க அந்த வெட்டுக்கிளியை. அந்த மாதிரி ஒரு கிளியை சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும். இதெல்லாம் ராஜாக்கள் ஆளுகை செஞ்சதை பற்றிச்சோம். அது வந்து நமக்கு வெட்டுக்கிளியை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. தீர்க்க தரிசனங்கும்போது நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதற்கு தரிசனத்தை கண்டு அவர் சொல்கிறது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுனாக்கி ஆவியானவர் இருந்தால் தான் புரிய முடியும். அதனால் அடுத்தது வந்து தத்தி செல்கிற ஒரு வெட்டுக்கிளியாமா. 3வது பார்த்திங்கன்னாக்கி நடந்து செல்கிற ஒரு வெட்டுக்கிளி. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க வெட்டுக்கிளியை. அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா அழிவை உண்டாக்குகிற ஒரு வெட்டுக்கிளி. இந்த 4 வெட்டுக்கிளியை பற்றி அவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே வந்து ஒரு ராஜா ஒரு ஆளுகை செஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த மக்களை 4 உலக பேரரசை பற்றி தான் ஆண்டவர் வந்து இந்த குறிக்கப்படுகிறது. அது முதலாவது பாபிலோன், 2வது வந்து பெர்சியா மேதியா, 3வது கிரேக்கா, 4வது ரோம். இவங்கெல்லாம் ஆளுகை பண்ணும்பொழுது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து விளக்கங்களை அதை வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் கடுமையாக இருக்கும் பொழுது ஜெபிக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது இந்த மக்கள்கிட்டயே நிறைய வந்து ஏன் அவங்க சொல்கிறது கேட்க மாட்டாங்க அப்படின்னம்னா, அவங்ககிட்ட வந்து இந்த 1வது இடத்துல 1:5 அவர் வந்து சொல்லியிருக்கிறத பார்க்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி இவங்க வந்து இந்த குடிப்பழக்கம் இருந்தாலே ஒழுக்கம் இருக்காது பார்த்தீங்களா. அந்த ஒழுக்கமும் இந்த ஒரு உணர்வு, அதாவது நம்ம இப்படி இருக்கோம், நம்ம இப்படி வாழ்க்கையில் ஆண்டுக்கு பிரியமாக இருக்கணுங்க, அந்த உணர்வு வந்து அவங்ககிட்ட இல்லாமல் வாழ்ந்த காலத்தில் தான் இவ்விடத்துல வந்து அவர் தேவனுடைய பரிசுத்த முறையை வந்து அதெல்லாம் பரிசுத்தமாக வாழணுங்கிறது இந்த தண்ணி போடுறவங்களோ மற்ற அந்த உணர்வு நம்ம எப்படி செய்யணுங்க உணர்வு இல்லாமல் செய்ய மாட்டோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் மீறி பாவம் பொல்லாப்பு எல்லாமே செஞ்சு அதுக்கு வந்து ஆவியானவரே வந்து அங்கே என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல வந்து அவர் வந்து வாசம் பண்ணுறதுக்கு முடியாதபடி சூழ்நிலையில் அவங்க வந்து நிறையா வந்து பஞ்சங்கள் நிறையா வறட்சி அந்த மாதிரி நிறையா வந்து அவங்க தண்டனைகள் வருது. தண்டனைகள் மத்தியில் இவங்க வாழும்பொழுது தான் அவர் சொல்லாது, இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவரை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க, ஜெபிங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது யோவேல் 1:14 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த தேசத்தில் வந்து அழிவின் நிமித்தம் அழிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்களா. இஸ்ரேல் மக்களை பற்றி நிறைய நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை தெரியும். அந்த இடத்துல நீங்கள் படிச்சிங்க
படிச்சிங்கன்னா முதல்ல வந்து மோசே கூட இருக்கும்போதே சொல்லுவாங்க, சில நேரத்தில் கேட்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோன்னா அவரே சண்டை போடுவாங்க, கல்லை தூக்கி போட போவாங்க, இது இல்லை குறையா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இங்கேயும் அப்படி தான் அவங்க அழிச்சு போச்சுட்டு விட அந்த ஐயோ நம்ம இப்படி ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் இந்த ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கிறதுக்கு மூலம் விசுவாசம் பண்ணி அந்த விசுவாசம் வந்து எப்படி வரும்னாக்கி உபவாசித்து இரவுபவல் நீங்கள் காத்திருந்து மனம் திரும்பி அந்த மனம் திரும்புங்காரு. இந்த மனம் திரும்புதல் தான் முக்கியமானது அவர் சொல்கிறது. மனம் திரும்பி அவங்கள அரைச்சிருந்தாக்கி ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார், அதனால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த 14வது வருஷத்தில் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தையும் எல்லா கொடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த அழிவு நாட்களில் வந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு சத்தத்தை கொடுக்க உபவாசம் வந்து நீங்கள் தேடுங்க, அவர் உதவி செய்வார் அப்படிங்கிற காரியத்தை வந்து இவர் இந்த இடத்துல சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அவங்க வந்து அது சரியான காரியங்களை செஞ்சாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களே செஞ்சுருந்ததுனால இவ்வளோ அழிவுகள்லாம் வர்றதை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாதனால தான் நம்ம வந்து ஆண்டவரை இரவும் பகலும் காத்திருந்து அவரை மனம் திரும்பி அவரை கூப்பிடும்போது நமக்கு வருகிற கஷ்டங்கள் மத்தியில் அவர் உதவி செய்கிறவராக இருக்கார். அதனால் இந்த இடத்துல நீங்கள் படிக்கும்பொழுது நாம் வந்து எப்படி இருக்கோங்கிறத நம்ம ஒரு விளக்கங்கள் சொல்லும் பொழுது பைபிளை படிக்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதில் ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். அடுத்தது யோவேல் 2வது இடத்துல 1-2 நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதில் எக்காலம் ஊதுங்கள், அந்த குடிகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்புக்கு அந்த அழிவுக்கும் அது அடையாளமாக இருக்குது. நியாய தீர்ப்பு பண்ண போகிறாரு, அழிக்க போகிறாரு அப்படிங்கிற. அதனால் அந்த நேரம் எப்படி இருக்கும், அந்தகாரமாக இருக்கும், மந்தாரமாக இருக்கும். இந்த கோபாக்கினையை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் எச்சரிப்பாக இருங்க, நியாய தீர்ப்பு பயமும் திகிலுமாக இருக்கும், அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அதுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வந்து முன்னாடி ஜெபம் பண்ண சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு இப்படி எந்த காரியத்தையும் சொல்கிறாரு. எப்படி ஒழுங்காக இருக்கணுங்கிறத நிறைய காரியங்களை அவர் சொல்லும் பொழுது அந்த ஒழுக்கக்கேடு அவங்க வந்து அந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு இந்த ஏதேன்னு சொல்கிறாரு. இந்த 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி ஏதேன்னு சொல்கிறாரு. ஏன் ஏதேன்னு சொல்ல, ஏதேன் தோட்டத்தில் அவர் கொண்டு வைக்கும்போது ஒரு குறையும் இல்லாமல் அவர் வந்து எல்லாவற்றையும் சரியான படியில் மனுஷனை கொண்டே விட்டார். அந்த இடத்துல எந்த குறையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான நோய் பிரச்சனை எதுவுமே இல்லாத ஒரு காரியத்தில் நடந்த பொழுது அவன் கீழ்ப்படியாதனால எப்படி வெளியே தள்ளப்பட்டானோ அதுபோல் பாழான வனாந்தரத்தை போல இந்த தேசத்தை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது பார்க்கும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் வந்து மனம் திரும்புங்க, மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு வந்து அதை மன்னிச்சு அவர் வந்து மன்னிக்கிறதுக்கு எப்பவுமே இஸ்ரேல் மக்களுக்கு வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா வாக்கு கொடுத்துருந்தாரு. அவங்க வந்து வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்கள வந்து அழிக்க மாட்டார், அவங்க மனம் திரும்ப சொல்லி அழைக்கிறார் ஆண்டவர். அழைக்கிற தேவன் நம்மளையும் கூட அப்படி தான் அழைக்கிறாரு, மனம் திரும்பணும். மனம் திரும்பாதபடி நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியாது. மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுங்கிறத இந்த யோவேல் தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கெல்லாம் அறிவிக்கிறத நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கும் இது வந்து பாடம் தான். நம்ம படிக்கும்பொழுது நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு இது உதாரணமாக நம்ம நடக்கணும், இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கிறதுக்கு தான் இது சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது 2வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிகமாக நடத்துந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைங்கிறார். ஏன்னா ஆண்டவர் வந்து எப்பவுமே பிள்ளைகளை வந்து வெட்கப்படுத்துறது ஆண்டவர் இல்லை அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறாரு. நீ இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம்ல, நம்ம இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கி இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க, உயர்ந்துருப்பீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒழுக்கமாக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த நாட்களில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க எப்படி தரங்கட்டத்தனமாக இருந்தாங்க, ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, அந்த காரியத்தெல்லாம் நீ சரி செய்ய சொல்கிறார். சரி செய்ய சொல்லி நிறைய காரியங்களை சொல்லிட்டு இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு பெரிய காரியத்தை பார்த்திங்கன்னா, தேவனுக்கு முன்பாக உண்மையும் தாழ்மையாக வாழும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு தாழ்மை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிற காரியத்தை அவர் வந்து சொல்கிறத பார்க்கும். அப்போ வெட்கப்பட்டு போகாதபடி வாழ்க்கையில் நம்ம வாழணும்னாக்கி ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் எப்படி வாழணுங்கிறது இவங்க ஒழுக்கக்கேடு நிறைய இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்காக தான் அவர் உபாசம் பண்ணி நான் தாழ்த்துங்க, அவங்க ஜெபிங்க எல்லாம் சொல்கிறாரு பாருங்க. அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது அவங்க மனம் திரும்பி அவங்க நடந்தாங்கன்னாக்கி அவங்களுடைய
வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதை வந்து பெற்றாங்களா அப்படிங்கிறது நம்ம ஆண்டவர் தான் அதுக்கு உண்மையாக இருக்கிறார். ஆனால் மனுஷன் வந்து எல்லாத்துக்குமே என்ன செய்யறான், கீழ்ப்படியாமல் இருக்காங்கிறத இவர் வந்து யோவேல் தீர்க்கதரிசி நிறைய கண்டிச்சிருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த கண்டிப்புக்கு நம்ம அவங்க கண்டிச்சதுக்கு அவங்க நடந்தாங்களா அப்படிங்கிறது விட நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இதை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும். இந்த 2வது அதிகாரத்தில் 28, 29 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பின்பு அவர் சொல்கிற காரியத்தை சொல்கிறாரு. ஏன் ஜனம் ஏன் வெட்கப்பட்டு போகாது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது முக்கியமாக இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் வந்து நம்ம ஆவியானவர் எல்லாருக்கும், ஆனால் யூத மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் மாத்திரம் வந்து தான் நான் சொல்வேன் இந்த ஆசீர்வாதம்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த நாட்களில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். இந்த தீர்க்கதரிசி மாத்திரம் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். இவர் வந்து அதுக்கு பின்பு நான் வந்து மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு எல்லாருக்கும் தகுதி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை தொழுது கொள்கிற அனைவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி முன்னறிவிக்கிற ஒரு காரியத்தை இவர் மாத்திரம் செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கும். அப்போ எல்லார் மேலேயும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் இது அனைவர் மேலும் அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுன்னு சொல்லி இருக்குது. ஆனால் வாக்குத்தத்தம் முன்னாடியே தீர்க்க தரிசனம் மூலமாக அது வந்து அவர் சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஆவியானவர் அந்த சொன்னது வந்து பேதுரு சொல்லுவார், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்லுவார், இந்த யோவேல் எழுதின காரியம் இந்த நேரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடி இருக்கும்போது ஆவியானவர் நிறைக்கப்படும் போது எல்லா பாசையிலும் பேசினவங்களும் நடக்கப்படும் போது எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்லி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அந்த நிறைவேறின காரியங்களை நீங்கள் முக்கியமாக அதுதான் ஆவியானவர் நம்ம எல்லார் மேலேயும் இந்த நாட்களில் ஊற்று. அந்த நாட்கள்லாம் அப்படி அவர் யோவேல் காலத்தில் அப்படி இல்லாத காலத்தில் தீர்க்க தரிசனமாக முன்னாடி சொல்லியிருக்கிற எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை இந்த தீர்க்க தரிசனமாக எழுதி தந்திருக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆசாரியன் அவங்க தான் வந்து ஆவியானவரால் ஆண்டவர் நிறைச்சி அவங்க பேசுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம மேலே எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொன்ன வசனத்தை நம்ம தியானித்து ஆண்டவரே நீங்கள் அப்போ சில காலத்தில் நடந்தது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் அது செய்யுங்கன்னு சொல்லி ஆவியானவர் பெற்றுக்கொள்ளலைனாக்கி ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறதுக்கு அதிகமாக நீங்கள் ஜெபிங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஆவியானவர் மூலமாக தான் நம்ம வந்து நிறையா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சு நம்ம நடக்க முடியும். அதை ஒன்று. அடுத்தது வந்து யோவேல் 3:1 அந்த 4, 8 படிச்சிங்கன்னா 1வது வசனத்தில் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாய் இருக்கிற சிறையிருப்பை தான் திரும்பும் அந்நாட்களில் அக்காலத்திலும் சொல்லி போட்டிருக்கு. அப்போ இஸ்ரேல் வந்து இனி வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து கொடூரமாக இருந்து நாடுகள் பெயர்களெல்லாம் வந்து ஆண்டவர்னு சொல்லி அந்த 4 நூற்றாண்டில் அவங்க வாழ்ந்த அரசர்களை அவங்கள ஆண்ட ராஜாக்களை அவங்களெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்கள். அலெக்சாண்டருங்க ஒரு ஆள் இருந்தாராம்மா, அந்தியோசியான்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்தாராம். அவங்க காலத்தில் தான் நியாயத்தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக ஒரு காலத்தில் நிறைவேறதுக்கு அந்த சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேறிச்சின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ இஸ்ரேல் மக்கள் மேலே ஆண்டவர் வந்து கொடூரமாக இருந்த நாடுகள் பெயர்கள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறது, நீங்கள் வந்து மனம் திரும்பினீங்கன்னாக்கி உங்களுக்கு வந்து நான் என்ன செய்வேன், அந்த அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து நான் உங்களை வந்து சேமத்தை தந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். அது 3:13 பார்த்தீங்கன்னாக்கி பயிர் முதிர்ந்தது, அறுவடை நீட்டிய அருங்கள் வந்து இறங்குங்கள், ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவருடைய பாதகம் பெரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க வந்து அந்த தேசத்தில் பெரிதாக அக்கிரமம் இருந்தாலும் கோபாக்கினே அறுவடை சீக்கிரம் வரும். அதனால் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு நீங்கள் வந்து அதுக்கு பயந்து நடுங்குங்க. அதுக்கு பயந்து இருக்கலனாக்கி நீங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் சுத்தமான வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னாக்கி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், அழுதாங்க திருப்பி அதே இடத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா. அதுக்காண்டி அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாக இருக்கிற நான், அவர் சீயோனில் வாசமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நான் வந்து ஆசீர்வாதத்தை தந்து தான் தருவேன் அப்படிங்கிற இஸ்ரேல் மக்களுக்கு நான் தருவேன் அப்படிங்கிற காரியத்தில் அவங்க எத்தனையோ அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தாலும் அவங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து அவங்க ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு நல்ல தகப்பன். கர்த்தர் தமது ஜனங்களை அடைக்கலமும் இஸ்ரேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போ நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரி ஏதாவது நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுதும் கூட ஆண்டவர் நமக்கு வந்து என்ன செய்கிறாராம், விடுதலை தந்து நம்ம மனம் திரும்பி போகும்பொழுது மனம் திரும்புதலை அவர் ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு அவர் வந்து இந்த நாட்களில்
இந்த நாட்கள் நமக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக நம்மளோட கூட இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து 21வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் தண்டியாமல் விட்டிருந்த அவருடைய இரத்தப்பழியை தண்டியாமல் விடேன், சீயோனில் நான் வாசமாக அவனை தண்டிப்பேன், ஆனால் வந்து என்ன செய்வேன், விடுதலையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தை யோவேல் புஸ்தகத்தில் நம்ம அதை சொல்லி தான் அவர் நிறைவேறிக்க செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஏன்னா தேவ கோபாக்கினையை அனுப்பப்பட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, மனம் திரும்பி தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. நித்திய காலமாக, அதுவும் நித்திய காலமாக மகிமையான ஒரு எதிர்காலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வனமாக தான் அவர் முடிவுரையை அமைக்கிறார். ஏன்னா வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஆண்டவர் வந்து மாற மாட்டார். மனம் திரும்பி தேவனை நோக்கி அவங்க கூப்பிடும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார் அப்படிங்கிறத சொல்லி தான் அவர் முடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கடைசியாக அவர் முடிவுரை சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, நிறையா நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா, பருவங்க இஸ்ரேலின் நாடு நீர்வளம் பெருகி இருக்கும், இந்த ஆசீர்வாதத்தை கூறி தான் அவர் முடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எத்தனையோ கஷ்டங்கள் பட்டாங்க, எத்தனையோ அழிவு வந்தது, எத்தனையோ நியாய தீர்ப்பு வருதுன்னு சொல்லி அப்படியே பயமுறுத்துகிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து பயமுறுத்தலை, அவங்கள வந்து எப்படி கொண்டு வரணும்னு கொண்டு வந்து கடைசியில் அவர் சொல்லும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். நீர்வளம் பெருகும், கனி தருவதாக இருக்கும், பர்வதங்கள்லாம் திராட்சை ரசனால் பொழியும், மலைகள் பாலாய் ஒரு யூதா ஆறுகள் எல்லாம் இப்போ அவங்க நெய்யாக ஓடும்னு சொல்லிலாம் நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எகிப்தும் ஏதோவும் பாலான வனாந்திரமாக மாறப்படும், யூதா என்கிற மற்றும் என்றென்றும் குடியேற்றப்பட்டிருக்கும். தேவன் அவருடைய இரத்தப்பழியின் குற்றத்தை அவர் வந்து தண்டிக்க மாட்டார். அவங்க வந்து மனம் திரும்பி வரும் பொழுது இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கூறுறத கடைசியாக கூறி தான் அவர் முடிக்கிறத நீங்கள் பார்த்தோம். ஆண்டவர் வாசம் இருக்கிறது சீயோனில், அந்த வாசமாக இருக்கிற இடத்துல நான் வந்து என்ன செய்வேன், எல்லாத்தையும் ஆசீர்வதித்து மழை இல்லாத காலத்தில் மழையை வெட்டுகளினால் எந்த பஞ்சம் வந்ததோ அதெல்லாம் நான் வந்து திருப்பி கொடுப்பேன், திருப்பி ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. உபாசம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட தேடுங்கன்னு சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார், ஆவியானவரை துக்கப்படுத்தாங்கன்னு சொல்கிறாரு, கடைசி நியாய தீர்ப்புக்கு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. எல்லா காரியங்களையும் இந்த 3 அதிகாரத்துலேயும் வந்து ஒரு சுருக்கமாக நமக்கு எத்தனையோ காரியங்களை கற்றுத்தந்து முடிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அவர் சீயோனில் வாசம் பண்ணுற தேவன் உங்கள் அக்கிரமத்தை எல்லாவற்றையும் மன்னித்து நீங்கள் மனம் திரும்பி வரும் பொழுது அவர் வந்து எல்லாத்தையும் மாற்றி உங்களை ஆசீர்வித்து நடத்துவாருங்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையோட அந்த வார்த்தைகளை முடிக்கிறாரு. அதனால் எந்த தொடக்கமும் நம்ம தொடக்கத்தில் நம்ம எத்தனையோ அசுத்தமான வாழ்க்கையில் இருந்தாலும் முடிவு காலத்தில் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றை நம்மளுக்கு ஊற்றி வழிநடத்த வல்லமுள்ளவர். அதனால் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியமானது, ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமானது, ஜெபிக்கிறது அதை விட முக்கியமானது, வார்த்தைகளை நம்ம தியானித்து ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம வார்த்தையை தியானிக்கும் பொழுது அதிகமாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன தீர்க்கதரிசியாக இருந்தாலும் எந்த தீர்க்கதரிசினாலும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அது கீழ்ப்படியாத பொழுது அழிந்து போனாங்க. நிறைய காரியங்கள் யாத்திராம படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியமாக கீழ்ப்படிஞ்சு இந்த நாட்களில் நடக்கணும். இந்த லெந்து நாட்களில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறணும். ஆண்டவரே இவங்க செஞ்ச தவறுகளெல்லாம் நாங்கள் செஞ்சு விழுந்து விடாதபடி எங்களை ஆசீர்வாதத்தை ஊற்றி வழிநடத்துகிற தகப்பன் ஒருவர் உண்டுன்னு சொல்லி இந்த சிலுவை மரணத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ சுற்றி திரியும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்காக வெற்றியின் கொடியை பிடித்து நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு நம்ம இந்த நாட்களில் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இழந்து போனது எல்லாவற்றையும் தரதானே வந்தார். நல்லா இழந்து போனது எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்மளை நடத்துவார். அப்படி நீங்கள் ஜெபிங்க, இந்த வாசனத்தை 3 அதிகாரத்தையும் படிங்க, அதை தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை,
ஏசையா ஆராதனை 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 ஆராதனை. ஆம் சாமி, உங்களை ஆராதித்து உம்முடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே எத்தனையோ பஞ்சங்கள், எத்தனையோ வெட்டுக்கிளிகள் ஆண்டவரை தின்றதையும் நீங்கள் எல்லாவற்றையும் அழிவுக்கு எங்களை காத்து வழிநடத்துகிறவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. உம்மிடத்தில் உபாசித்து ஜெபிக்க சொல்லி எச்சரிப்பை சத்தத்தை கொடுத்தாரே அந்த தீர்க்கதரிசி ஆண்டவரே. அப்படி நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகளாய், உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய ஆவியானவருக்கு ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து போன ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் திரும்ப தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்த வேண்டுமா இந்த நாட்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவரால் நிரப்பு என்று சொல்லியிருக்கேன். எல்லார் மேலும் ஊற்றுவேன்னு சொன்னீங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்து நடத்துகிற நாளாக இந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. எத்தனையோ கொடூரமான காரியங்களை ஆண்டவரே அவங்க சந்தித்த பொழுதும் ஆண்டவர் கடைசியாக அவங்களை மனம் திரும்பி வர நீங்கள் அறைகூவல் இடும்போது மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பு என்று சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதித்தீரே சுவாமி. நியாய தீர்ப்பு நாட்களில் கூட ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆவியானவர் எங்களை நியாயத்திற்கு வரும்பொழுது நாங்கள் ஆண்டவரே வெட்கப்படாதபடி முன் நிற்கத்தக்க தகுதியை தந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்குங்க. அக்கா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை ஊற்றி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் மூலமாக இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள், கீழ்ப்படியாது எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ ஆவியானவரை நீங்கள் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் நிறைத்து நடத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் காலத்திலே செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட பலனுள்ள ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படிந்து எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஆண்டவரே உமக்கு தீபங்களாய், உமக்கு ஒளி வீசுகிற பிள்ளைகளாய், உமக்கு ஆண்டவரை உலகத்துக்கு உப்பாய் எங்களை மாற்றி வழிநடத்தத்தக்கதான கிருபையை ஆவியானவர் மூலம் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அப்படியே நீ தந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படியே சிலுவை மரணத்தின் மூலம் எங்களுக்கு தந்த இந்த வெற்றிக்காக நன்றி ஆண்டவரே. இப்படியே பரிசுத்த ரத்தத்தினால் கொண்டு வந்த அந்த ஆண்டவரே மீட்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் மாற்றினீங்களே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராதபடி பலத்தின் ஆவியை தந்திருக்கீங்க. அதனோடு ஓடி நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் எங்கு இருக்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களை இந்த நாட்களை வழிநடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற யாக்கோப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீ பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய ஆண்டவரை புதிய காரியங்களை செய்து அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க சுவாமி. இப்படி மாற்றத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை இந்த உலகத்திலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாழ அநேக பிள்ளைகளை எழுப்பத்தக்கதான் எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வது மாத்திரம் இல்லை, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை அநேக பிள்ளைகளை எழுப்ப தேவ கிருபை இந்த நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அதை நாங்கள் அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்து வண்ணத்தமா ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்குறீங்க. கேட்க மறந்ததையும் கூட நீ செய்து எங்களை வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.